அன்பிற்கினியவர்களே, இறையாட்சி என்னும் அன்பாட்சியை கட்டியமைத்த இயேசு தனது பணியின் உடன் உழைப்பாளர்களாக திருத்தூதர்களை தேர்ந்து கொண்டதை இன்றைய நாளின் நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இயேசுவின் சீடத்துவத்திற்கு முதல் தகுதி இயேசுவால் அழைக்கப்பட வேண்டும். இயேசு அழைத்தல் என்னும் உன்னதமான புனிதமான கொடையை தன் சீடர்களுக்கு கொடுத்தார். அழைத்தல் என்னும் அன்பு கொடையை பெற்ற பின்பு அவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் மனநிலை கொண்டவராய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்களும் அவருடன் தங்கி இறை அனுபவம் பெற வேண்டும். ஆம், சமயப்பற்று கொண்ட கல்வியறிவு நிறைந்த சமூக செல்வாக்கு மிக்கவர்களை இயேசு தேர்ந்து கொள்ளாது சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த பாமர மக்களையும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டும் சமயத்தால் ஒதுக்கப்பட்டும் இருந்தவர்களையும் ஒருங்கிணைத்தார். அடையாளமற்று இருந்தவர்களை அடையாளப்படுத்தி அதிகாரப்படுத்தி ஆளுமைப்படுத்தினார். இறையாட்சி உடனுழைப்பாளர் என்னும் பணி பெயரளவில் மட்டுமல்லாது செயல்பாட்டு தளத்திலும் இயங்குவதற்கு பணிக்களத்தையும் உருவாக்கினார். இவர்களுக்கு இறைமகன் இயேசு அளித்த அதிகாரம் அடுத்தவரின் துயர் துடைக்கும் கரங்களாவதும் தடம் மாறுகிறவர்களுக்கு தடமாகிடவும் இருளில் தள்ளப்பட்டவர்களுக்கு ஒளியாகிடவுமே ஆகும். உடலளவிலும் உள்ளத்தளவிலும் தீய ஆவியாலும் தீராத வியாதியாலும் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்க அறிவுரை வழங்கினார். இறையாட்சி உடனுழைப்பாளர்கள் தன்னலம் நாடக்கூடியவர்களாக இருக்க முடியாது. பொதுநலன் மக்களை நாடக்கூடியவர்களாக இருத்தல் அவசியம் என்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டும் நல்வழி, நல் ஒளி. இயேசுவின் வாழ்வாலும் பணியாலும் ஈர்க்கப்பட்டு இறையாட்சியின் உடனுழைப்பாளர்களாக பணிபுரிய முன்வந்து துறவரத்தை ஏற்றிருக்கும் நாம் இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்வாக்குகிறோமா? இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் இயேசுவின் வழியில் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த பாமர மக்களையும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களையும் அதிகாரப்படுத்தும் ஆளுமைப்படுத்தும் பணியை செய்ய நாம் தயாரா? எனது நலன், எனது சாதிய நலன் என்ற குறுகிய வட்டங்களை கடந்து பொது நலனை முன்னிறுத்தி பணிபுரிந்து நமது துறவற வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கிறோமா என நம்மையே சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம். சுய ஆய்வு நம்மை சுய விமர்சனத்திற்கும், சுய விமர்சனம் சுய வெளிப்பாட்டிற்கும், சுய வெளிப்பாடு சுய விடுதலைக்கும் வழிவகுக்கும் என்ற உறுதியோடு இறையாட்சியாம் அன்பாட்சி இம்மண்ணில் மலர உழைப்போம். இயேசுவின் திருத்தூதர்களாய் நாளும் வாழ்வோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.